ஈழத்தமிழர்களுக்கு உற்ற உறுதுணையாக இருக்கக்கூடிய பேரியக்கமாக ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அது கூட்டணி கட்சிகள் இருக்கிறார்கள் என்பதற்கான ஒற்றை உதாரணமாக இந்த அறிக்கையை அவர் அறிவித்திருக்கிறார்கள். அந்த 78 பேரில் தண்டனை முடிந்து வழக்கு முடிந்தவர்கள் மட்டும் 60க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. தண்டனை முடிஞ்சிருச்சு, வழக்கு முடிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா கீழ் பிரான்ச் அதிகாரிகள் ஒரு வலிப்பை கொள்ளையர்களை போல கீழ் பிரான்ச் அதிகாரிகள் குறிப்பாக நான் சொல்வது கடந்த 10 ஆண்டுகள் அவர் செய்த காரியத்தை நான் சொல்கிறேன். இங்க விருகம்பாக்கத்திலேயோ வலசரவாக்க பகுதியிலோ அந்த மக்கள் வந்து அவருடைய உறவுகளோடு தங்கும் பொழுது அவர்கள் இருக்கிற பொருட்களை பறிப்பது, திருட்டு வேலை செய்யறது யாரு? கடந்த 10 ஆண்டுகளாக கீழ் பிரான்ச் போலீஸ். இதுவரை விசாரிக்கப்படாமல் இருப்பவர்கள் மட்டுமே 20-30 பேருக்கு மேற்பட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க. விசாரிக்கவே இல்லை, பிடிச்சாங்க. யாராவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கீங்களா? சிங்கள பௌத்த பேரவாதத்தை விட மோசமான ஒரு கொடுமையை மிக மோசமாக அனுபவித்து வருகிறார்கள். யார்? நம்முடைய ரத்த உறவுகள், நம்முடைய குருதி உறவுகள். அப்படிப்பட்ட நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு குரல் கொடுத்து வருகிறோம். தமிழ்நாட்டில் நாங்கள் விவசாயிகளுக்கு எதிரான இந்த வேளாண் திருத்த சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம், அதை ஏற்க மாட்டோம் என்று தீர்மானம் வைத்திருக்கிறது. அப்படி ஒரு ஆளுமையுள்ள ஒருவராக நம்முடைய முதல்வர் அவர்கள் இருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் யாருக்கு கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி 1956 நவம்பர் 1 அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாநிலங்களுக்கான வேலைவாய்ப்பை 90% உறுதிப்படுத்தி, இடஒதுக்கீட்டில் உறுதிப்படுத்தி, கல்வியில் உறுதிப்படுத்தி நாங்க சொல்லல. புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படி எழுதி கொடுத்துக்கிறாரு? தமிழ் தேசிய களத்தில் சமரசம் இல்லாமல் களமாடிக் கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய போராளி அண்ணன் வேல்முருகன் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில், ஆணையின் அடிப்படையில் நம்முடைய ஈழ உறவுகளுக்கு இந்திய குடியுரிமை அளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை வைத்து கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகின்ற இந்த நிலையில் தலைமையாகி கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் சதீஷ் அவர்களே, முன்னிலை வைத்திருக்கின்ற செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய செல்லா அவர்களே, வரவேற்பு அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் திருக்கத்தூர் அழகேசன் அவர்களே, மதுராந்தகம் ஒன்றிய செயலாளர் திருமலை அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் கமால் அவர்களே, இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற மாநில செயலாளர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் தாம்பரம் முருகன் அவர்களே, மரியாதைக்குரிய மாவட்ட இளைஞரணி தலைவர் புலிகோ செந்தில் அவர்களே, வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பத்மநாதன் அவர்களே, மாவட்ட இளைஞரணி செயலாளர் புண்ணியகோட்டி அவர்களே, தொழிலாளர் வாழ்வுரிமை சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா ஜம்புலிங்கம் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ஷாஜகான் அவர்களே, இந்த நிகழ்வை பங்கேற்று கண்ணுரையாற்றிருக்கின்ற இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மதுராந்தகம் மக்கள் உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் பொன்னுச்சாமி அவர்களே, தொகுதி குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சேதுவார் தாஸ் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய தோழர் கருணாகரன் அவர்களே, ராஜு அவர்களே, இந்த நிகழ்விலே எங்களோடு வந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ஆலவன் அவர்களே, சுத்தா ஆலவன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தம்பி கலை கதிரவன் அவர்களே, மரியாதைக்குரிய தோழர் அப்பாதுரை அவர்களே, தோழர் தமிழினி அவர்களே, தோழர் விடுதலை செல்வன் அவர்களே, கதிர்வாணன் அவர்களே, முகிலன் அவர்களே, ஈழ தமிழரசு அவர்களே, தயாநிதி அவர்களே, கிட்டு பிரபாகரன் அவர்களே, லிங்கேஸ்வரன் அவர்களே, மலை சமத்துவன் அவர்களே, மாயா செல்வம் அவர்களே, இந்த நிகழ்வுகளை பங்கேற்றிருக்கின்ற
சிறுத்தை சரவணன் அவர்களே, தோழர் வெண்ணிலவன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகளே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்களே, மனிதநேய மக்கள் கட்சியை சேர்ந்த தோழர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த தோழர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்ற அல்லது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாவிட்டாலும் சாலையோரத்தில் அமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற வியாபார பெருங்குடி மக்களே, தமிழ் உறவுகளே, சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாநில அரசிலே வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக இது 3வது போராட்டம் என்று நினைக்கிறேன். இந்த குடியுரிமை கேட்டு தொடர்ச்சியாக அவர் நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் தாம்பரம் முருகன் அவர்கள் தாம்பரத்திலே ஒரு கூட்டத்தை ஒருங்கிணைத்திருந்தார். இன்றைக்கு காலையிலே கல்பாக்கத்திலே ஒரு கூட்டம், கோரிக்கை ஆர்ப்பாட்டம் என்று கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருந்தார்கள். இப்பொழுது மதுராந்தகத்திலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு அரசு நேற்றைக்கு முதல் நாள் சட்டப்பேரவையிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஈழ உறவுகளுக்கு அவர் அகதி என்று அழைக்கக்கூடாது, அது ஒரு மறுவாழ்வு முகாம் என்று அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்கான மறுவாழ்வுக்கான நலத்திட்டங்கள், வாழ்வாதாரத்துக்கான நலத்திட்டங்களை மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். 317,48 லட்சம் ரூபாய் அந்த அறிவிப்பிலே அவர் அறிவித்திருந்தார்கள். அதாவது இங்கே குடிமர்த்தப்பட்ட இங்கே அகதிகளாக அல்லது இங்கே தலைவர் அவர்கள் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அகதி என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். விடுதலை ஒட்டுமொத்தமாக 317,42 லட்சம் ரூபாய் அவர் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு மக்களுக்கானதாக கடந்த 90களிலிருந்து தமிழ்நாட்டிலே அவர்கள் போரில் காயப்பட்டவர்கள், அங்கே போரிலே பாதிக்கப்பட்டவர்கள், போரிலிருந்து அங்கே தாக்கு பிடிக்க முடியாமல் இங்கே வந்தவர்கள் அத்தனை பேருக்கும் சேர்த்து அவருடைய வாழ்வாதாரத்துக்காக, அவருடைய வாழ்வுக்காக, அந்த குழந்தைகளுடைய கல்விக்காக வீடு கட்டுவது தொடர்பாக ஒட்டுமொத்தமாக அந்த 317 கோடி ரூபாயை நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக விடுதலை சிறுத்தைகளும் சரி, இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியாக இருக்கட்டும், எல்லோரும் தமிழ்நாட்டில் தமிழக முதல்வருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிக்கை இருந்தது. கடந்த 5 ஆண்டுகள் இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக நாங்கள் எழுதி வந்தோம். அதற்கு முன்பும் அந்த 5 ஆண்டுகள் கோரிக்கை வைத்திருந்தோம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு, போரினால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்கள் வாழ்வாதாரத்துக்கான உறுதிப்பாட்டை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கையை வைத்திருந்தோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவித்திருக்கிறார்கள். கடந்த வாரமே இது குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த சிறப்பு முகாம்கள் தொடர்பாக கோரிக்கை வைத்திருந்தார்கள். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் வேந்தூரன் அவர்களும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஜவாஹர் அவர்களும் 2 பேரும் தான் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் இந்த கோரிக்கையை, இந்த பட்ஜெட்டில் அவர் ஒன்றன் விதிகளின் அடிப்படையில் அதை அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த அந்த கோரிக்கையை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்கு உற்ற உறுதுணையாக இருக்கக்கூடிய பேர் இயக்கமாக, ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அது கூட்டணி கட்சிகள் இருக்கிறார்கள் என்பதற்கான ஒற்றை உதாரணமாக இந்த அறிக்கையை அவர் அறிவித்திருக்கிறார்கள். அதை நாங்கள் மனமார்ந்து பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த கோரிக்கையோடு சேர்த்து நாங்கள் இன்னொரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை சிறப்பு முகாமில் இருக்கின்ற தோழர்கள், அதாவது வழக்கு முடிந்தவர்கள், தண்டனை முடிந்தவர்கள், தயவு செய்து இந்த பகுதியிலே இந்த போராட்டத்தை ஒன்று எழுதி அரசுக்கு கூட்டுபவர்கள் தயவு செய்து கவனமாக இருங்கள். வழக்கு முடிந்தவர்கள், தண்டனை முடிந்தவர்கள், பாதிக்கப்பட்ட 2009 பிறகு பாதிக்கப்பட்ட நிறைய ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டு மண்ணில்தான் வந்திருக்கிறார்கள். அந்த மண்ணில் வந்தவர்கள் பல கடவுச்சீட்டு இல்லாமல் வந்திருக்கிறார்கள். ஏன்னா போர்ல பாதிக்கப்பட்டவங்க கடவுளில வராங்க. ஆப்கானிஸ்தான் என்ன நடக்குதுன்னு பாக்குறோம், பல நாடுகள் என்ன நடக்குதுன்னு பாக்குறோம். அப்படிப்பட்ட சூழலில்
அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய விதி. அகதிகள் என்று சொல்லி அவர்கள் அந்த உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே அவர்கள் கையெழுத்து போடும்போது இந்தியா மட்டும் அது கையெழுத்து போடல. இந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம், ஆனால் நாங்கள் தருவோம் அப்படின்னு ஓரளவு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் திட்டத்தில் இருக்கிற அகதிகளுக்கும் இங்கே அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள். நீங்க மற்ற நாடுகள்ல இருந்து யார் வந்தாலும் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அதே போல தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக ஈழத்தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார்கள், மற்ற மாநிலங்களும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பாக இருக்கின்ற வந்திருப்பவர்களை அவர்கள் தீவிரவாதிகள் என்றோ அல்லது விடுதலை புலிகள் என்றோ அவர்கள் ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் என்றோ அல்லது கடவுச்சீட்டு இல்லை என்றோ அவர்கள் மீது குற்றம் சுமத்தி சிறைப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு இந்த சிறப்பு முகாமில் மொத்தம் 78 பேர் இருக்கிறாங்க. ஈழத்தமிழர்கள் 78 பேர் இருக்கிறாங்க. அந்த 78 பேரில் தண்டனை முடிந்து வழக்கு முடிந்தவர்கள் மட்டும் 60க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. தண்டனை முடிஞ்சிருச்சு, வழக்கு முடிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா வெட்டியா நீங்க சோறு போறீங்க. அவர்கள் வெளியில விடுங்க, விடுதலை செய்யுங்க. அவங்க குடும்பம் இங்க இருக்குது. பொதுமக்களே, தாய்மார்களே, இந்த கோரிக்கை எவ்வளவு நியாயமானதுன்னு கேள்வி நீங்க சொல்லுங்க. அவங்க குடும்பம் இங்க இருக்குது. அங்க சிங்கள பேரினவாதம் அவர்களை அடக்கி ஒடுக்கி அவர்களை அச்சுறுத்தி படுகொலை செய்ய திட்டமிட்டு அவர்களை விரட்டி கொண்டிருக்கும் பொழுது அடைக்கலத்துக்காக இங்க வந்திருக்கிற நாட்டில் இங்க இருக்கின்ற காவல்துறை, அதாவது கீழ் பிரான்ச் அதிகாரிகள் ஒரு வழிப்பறி கொள்ளையர்களை போல கீழ் பிரான்ச் அதிகாரிகள் குறிப்பாக நான் சொல்வது கடந்த 10 ஆண்டுகள் அவர் செய்த காரியத்தை நான் சொல்கிறேன். இங்க விருகம்பாக்கத்திலோ வலசரவாக்க பகுதியிலோ அந்த மக்கள் அவருடைய உறவுகளோடு தங்கும் பொழுது அவர்கள் இருக்கிற பொருட்களை பறிப்பது, திருட்டு வேலை செய்யறது யாரு? கடந்த 10 ஆண்டுகளா இருந்த கீழ் பிரான்ச் போலீஸ். நான் இப்ப இருக்கிறவங்கள சொல்லல, கடந்த 10 ஆண்டுகளா இருந்த போலீஸ் இந்த வேலை செஞ்சது. கீழ் பிரான்ச் போலீஸ் அவர் மீது கை பறிக்கிறது, அவர்கிட்ட என்னென்ன இருந்தாலும் பறிக்கிறது, அவங்க ஏதாவது மீறி பேசினாங்கன்னா அவங்க மேல பொய் வழக்கு போடுறது, பொய் வழக்கு போட்டு புலல் சிறை கிடைக்கிறது. பொதுவாக கடவுச்சீட்டு இல்லை அப்படின்னா அவர்களுக்கு தண்டனை என்னன்னா நீங்க 2 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை இல்லை. கடவுச்சீட்டு இல்லாமல் வந்தவர்களுக்கு நீங்க தண்டனையை கொடுத்தாலும் இந்திய அரசு சட்டப்படி அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு மேல இல்லை. ஆனால் 5 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சிறையில் இருக்கிறாங்க, 10 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருக்கிறாங்க, 25 ஆண்டுகளுக்கு மேல சிறையில் இருக்கிறாங்க இன்னமும். அப்ப அப்படி வழக்கு நீதிமன்றத்தின் மூலமாக அவர் விடுதலை செய்யப்பட்ட உடனே, விடுதலை செய்யப்பட்டு சிறையிலிருந்து புலனிலிருந்து வெளியில வந்த உடனே கீழ்ராஜ் போலீஸ் திருப்பி அவங்களை பிடிக்கிறாங்க. பிடிச்சி நீங்க திரும்ப ஏதாவது ஒரு பொய் வழக்கு போட்டு உள்ள அடைச்சாங்க. இதுவரை விசாரிக்கப்படாமல் இருப்பவர்கள் மட்டுமே 20-30 பேருக்கு மேற்பட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க. விசாரிக்கவே இல்லை, பிடிச்சாங்க. யாராவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கீங்களா? குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல. அதனால நாங்கள் முதல்வருடைய கவனத்துக்கு இதெல்லாம் எழுதி கொடுத்திருக்கிறோம். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை, அவர்கள் விசாரிக்கப்படவில்லை, அவர் தண்டனை முடிந்து விட்டது, அவர் வழக்கு முடிந்து விட்டது. அப்படி ஏன் வச்சிருக்கீங்க? அவங்களை விடுதலை செய்யுங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த போராட்டத்துடைய கோரிக்கை என்பது இந்த கோரிக்கை தான். வழக்கு முடிச்சுன்னா அவங்க விடுதலை செய்யுங்க, தண்டனை முடிச்சுன்னா அவங்க விடுதலை செய்யுங்க. வழக்கு முடியாதவர்கள் மீது நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த அவருடைய வழக்கை நடத்துங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு மேல இருக்கா, 15 வருஷத்துக்கு மேல இருக்காங்க. நீங்க தண்டனை கொடுத்தா 2 வருஷத்துக்கு மேல அவங்க தண்டனை கொடுக்க முடியாது. அவங்க எந்த குற்றமும் செய்யவில்லை. நம்முடைய உறவுகள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை விட மோசமான ஒரு கொடுமையை மிக மோசமாக அனுபவித்து வருகிறார்கள். யார்? நம்முடைய ரத்த உறவுகள், நம்முடைய குருதி உறவுகள். அப்படிப்பட்ட நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அத்தனை கட்சிகளும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு குரல் கொடுத்து வருவோம். தயவு செய்து தமிழக முதல்வர் சட்டப்பேரவையிலே அவரை அறிவித்திருக்கிறார்கள். நம்முடைய அண்ணன் மரியாதைக்குரிய வேல்முருகன் அவருடைய கேள்விக்கு தமிழக முதல்வர் அந்த பதில் சொல்லும் பொழுது அவர் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். வழக்கு முடிந்தவர்கள், தண்டனை முடிந்தவர்கள் யார் யார் என்று கணக்கெடுக்கப்படும். அதற்கு ஒரு குழு நியமிக்கப்படும். அந்த குழு நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் இருப்பார். அந்த குழு என்ன சொல்கிறதோ அந்த அடிப்படையில் நாங்கள் விடுதலை செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பையும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்த கூட்டமைப்பு, இங்க இருக்கின்ற கட்சிகள் அத்தனை பேரும் நாங்கள் வரவேற்கிறோம், ஆதரவு தருகின்றோம். ஆகவே உடனடியாக ஈழத்தமிழர்களுக்கான ஒரு விடுதலையை தர வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு இந்த போராட்டம். இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நேற்றைக்கு முதல் நாள் மதுரையில ஒரு கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 10 ஆண்டுகள் கழித்த ஆயுள் சிறைவாசியை விடுதலை செய்ய வேண்டும்.
இது ஒரு முக்கியமான கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கோம். 10 ஆண்டுகள் கழித்து, ஏன்னா 2008க்கு பிறகு 2008ல மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது 7 ஆண்டுகள் கழித்த உடனே ஆயுள் சிறைவாசிகள் அத்தனை பேர் விடுதலை செய்தார்கள். ஆனால் கடந்த 2019 2020 நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொங்கு சதையா இருந்த அதிமுக அரசு கடந்த 2019 2020 ஒரு 161 அடிப்படையில அவர்கள் பலரை விடுதலை செய்தார்கள். அந்த விடுதலையில் முக்கியமானவர்கள் தர்மபுரி பஸ் எரிப்பில் சம்பந்தப்பட்டவர்கள், அந்த கொலையாளிகள் அவர் விடுதலை செய்யப்பட்டார்கள். அதே போல மேலாளர்களே தாழ்த்தப்பட்ட மக்களை படுகொலை செய்த அந்த சாதி வெறியர்கள் கொலையாளிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். இந்த 2 கும்பலை தவிர சாதி படுகொலையாளிகளையும் இந்த மாநில படுகொலை செய்த கொலையாளிகளை தவிர யாரையும் விடுதலை செய்யவில்லை இந்த 10 ஆண்டுகள் கழித்து. ஆனால் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சிறைவாசிகள் கோயம்புத்தூரில் இருக்கிறார்கள், 10 சிறையில் இருக்கிறார்கள். மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆயுள் சிறைவாசிகள் எண்ணிக்கை மட்டும் 2548 பேர். அதுல பெண் ஆயுள் சிறைவாசிகள் 144 பேர். அதுல ரொம்ப 14 ஆண்டுகள் கழித்தவர்கள், அதாவது 14, 15, 16, 20 அப்படிங்கிற 14க்கு மேல கழித்த சிறைவாசிகள் இன்னமும் இருக்கின்றவர்கள் 1248 பேர் இன்னமும் சிறையில் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளை தொடர்ச்சியாக வைக்கின்ற கோரிக்கை என்னன்னா, இந்த 10 ஆண்டுகள் கழித்த ஆயுள் சிறைவாசிகளை உடனடியாக விடுதலை செய்யுங்க. இது ரொம்ப முக்கியமான கோரிக்கை. அதாவது ஈழத்தமிழ் உறவுகளுக்கான அந்த சிறைவாசிகளை அவர்களை நீங்கள் விடுதலை செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. 2வது கோரிக்கை 10 ஆண்டுகள் கழித்த ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல 80 வயசு ஆயிடுச்சு. அவர் பெரியவர் பாட்சா பாய், அதே போல அன்சாரி என்ன தவறு செஞ்சாங்க? காந்தியாரை படுகொலை செய்த கொலையாளிகள் கோட்சே, அவருடைய தம்பி கோபால் கோட்சே உள்ளிட்ட 8 பேர் 10 ஆண்டுகளில் விடுதலை செய்யப்பட்டாங்க. காந்தியை படுகொலை செய்தவங்களே, இந்தியாவிலே தேச தந்தை என்று சொல்லக்கூடிய காந்தியாரை படுகொலை செய்த கொலையாளிகள் அவர்களை மட்டும் 10 ஆண்டுகள் விடுதலை செய்யறாங்க. ஆனால் இது மட்டும் ராஜீவ்காந்தி படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்காங்க என்பதற்காக இன்னமும் விடுதலை செய்யாமல் நிறைய நம்முடைய பேரறிவாளர் உள்ளிட்ட நம்முடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். இதை காரணம் காட்டிக்கொண்டு இங்க இருக்கின்ற 10 ஆண்டுகள் கழித்த இன்னமும் இருக்கிறார் 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் வீரப்பனுடைய அண்ணன் மாதையன் என்ன ஒரு குற்றமும் செய்யல. அவர் கூட பிறந்தார். அவரை 35 ஆண்டுகள் நம் சிறையில் இருக்கிறார். வீரப்பனுடைய அண்ணன் மாதையன் அவர்கள், அவருடைய பையன் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க போயிருந்தோம். உடனே அவர் தளருது, ஒண்ணுமே முடியல. இப்ப பாட்சாபாய் பார்த்தா அவர் ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, இந்திய அரசினுடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி நம்ம கொடுக்கின்ற அந்த சட்டத்தின்படி 161 அடிப்படையில் மாநில உரிமையின் அடிப்படையில் 10 ஆண்டுகள் கழித்தவர்களை சிறையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஹரியானாவில் இருக்கின்ற ராஜ்குமார் என்கின்ற ஒரு நபர் ஆயுள் சிறைவாசி வழக்கு தொடுத்ததன் அடிப்படையில் நீங்க 10 ஆண்டுகள் கழித்தவர்களை விடுதலை செய்யலாம் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றமும் அது வழிகாட்டி இருக்கிறது. அப்புறம் நாங்கள் சட்டத்தின் அடிப்படையில் கேட்கிறோம், சட்டத்தின் அடிப்படையிலும் இவர்களை எல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை கோரிக்கை தமிழ்நாட்டில் இன்னமும் இருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்களே, நீங்கள் எப்படி இந்த மக்களுக்கு எப்படி ஈழத்தமிழர்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும், அவருடைய வாழ்வாதாரத்துக்கு எப்படி நீங்க உறுதி செய்வீர்களோ அதே போல தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆயுள் சிறைவாசிகள் 10 ஆண்டுகள் கழித்த ஆயுள் சிறைவாசியை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் ஒழிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை எதற்காக நாங்கள் முன்வைக்கிறோம்? இந்தியாவிலே ஆட்சிக்கு வந்த உடனே கடந்த கால ஆட்சி என்பது எப்படிப்பட்ட ஆட்சி தெரியும். சாதாரணமாக குருமூர்த்தி போன்றவர்கள் அந்த அரசை இம்போர்ட்டன் சொன்னாங்க, ஒரு ஆளுமை இல்லாத அரசு சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற ஒரு அரசாங்கம் ஒரு ஆளுமை இல்லாத அரசாங்கம். இப்பொழுது வந்திருக்கின்ற அந்த அரசாங்கம் தமிழர்களுடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம். இப்பொழுது வந்திருக்கிற மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் என்பது தமிழினத்தின் அடையாளத்தை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம். அந்த அரசாங்கம் தான் அறிவித்தது. சட்டப்பேரவையில் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்தார்கள். ஒன்றிய அரசு என்றுதான் சொல்லுவோம். தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் ஒன்றிய அரசு என்றுதான் அறிவிப்போம். சொல்வேன், சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று சட்டப்பேரவையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். 161 அடிப்படையில் நீங்கள் இந்த மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்றால் கவர்னர் நீங்க கேட்க வேண்டியதில்லை, ஆளுநர் நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆளுநர் சும்மா ஒரு சாதாரணமா முதலமைச்சர் தான் அதிகாரம். தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு தான் அதிகாரம். எந்த மாநிலமாக இருந்தாலும் மாநில முதலமைச்சருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. கவர்னருக்கு அதிகாரம் இல்ல. கவர்னர் ஒரு பொம்மை அவ்வளவுதான். ஆனால் ஆளுநரை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதற்காகத்தான் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் வலியுறுத்துகிறது 161 பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறார். அந்த அடிப்படையில் தான் நேற்றைக்கு கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்திய நாடாளுமன்றத்திலே ஒரு தீர்மானம் போடுகிறார்கள், சட்டம் கொண்டு வருகிறார்கள். அந்த சட்டம் வேளாண் திருத்த சட்டம். 6 மாதத்திற்கு மேலாக டெல்லி தெருக்களிலே நம்முடைய விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை ஆதரிக்கின்ற வகையிலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு ஒரு தீர்மானத்தை ஏற்றுகிறார்கள். தமிழ்நாட்டில் நாங்கள் விவசாயிகளுக்கு எதிரான இந்த வேளாண் திருத்த சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம், அதை ஏற்க மாட்டோம் என்று தீர்மானம் ஏற்றிருக்கிறது. அப்படி ஒரு ஆளுமையுள்ள ஒருவராக நம்முடைய முதல்வர் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் சொல்றோம் அப்படின்னா, மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் இன்றைக்கு மிக தெளிவாக இந்திய ஒன்றியத்திலே தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கிறது. அப்படின்னா இந்த 161 பயன்படுத்திட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்க அண்ணன் பேரறிவாளன் வந்துருவாரு, எங்க பெரியவர் பாட்சாபாய் வந்துருவாரு, அன்சாரி வந்துருவாரு, எல்லாருமே வந்துருவாங்க. இதை ஏன் சொல்றோம் அப்படின்னா, உண்மையிலே ஒரு ஆளுமையில ஒரு அரசாங்கம் அப்படிங்கிற எந்த இடத்துல வரும்னா 161 பயன்படுத்த வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. பல மாநிலங்களில் இது நடந்திருக்கு, ஆந்திராவில் நடந்திருக்கு. ஆனால் காந்தியார் இந்துக்கள் இருக்கலாம், முஸ்லிம்கள் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் என்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய தத்துவத்தை, அந்த பன்முகத்தன்மையை, இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற அந்த நோக்கத்திலே நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவரை படுகொலை செய்ததற்கு காரணம் இந்த ஒற்றை இந்தியா படைப்பதற்காகத்தான். இந்துக்கள் தவிர யார் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த திட்டமிட்ட வேலையை செய்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த வேலையை செய்கிறது. ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற அந்த கலாச்சாரத்தை திணிக்கிறது. உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த அதிமுக ஆட்சியில் 558 பேர் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் வேலைக்கு ஆள் எடுத்தார்கள். 558 பேர், அதுல 8 பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். 550 பேர் வடக்கு இந்தியர்கள். 550 பேர் வடக்கு இந்தியர்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த நிறுவனம் தமிழர்கள் தான் நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஜம்புலிங்க முதலியார் என்பவர்கள் அந்த நிலத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அக்ரிமெண்ட் போடும்போது நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் ஒப்பந்தம் போடும் பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்துவோம் என்று அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஆனால் கடந்த ஆண்டு அந்த ஒப்பந்தத்தை மீறி 558 பேர் வேலை வாய்ப்பில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் 8 பேருக்கு மட்டும்தான் வேலை கிடைத்திருக்கிறது. 550 பேர் வடக்கு இந்தியர்கள். அப்ப வெறும் 550 பேர் வரமாட்டான், 550 இந்தி குடும்பங்கள் வரும். யோசிக்க பகுதியில் இருக்கிற மக்கள் யோசிக்கணும். 550 இந்தி குடும்பங்கள் வந்துச்சுன்னா நம்முடைய நிலைமை என்ன? அப்ப மோடி அரசு திட்டமிட்டு இந்தி குடியேற்றத்தை நடத்துது. எப்படி இலங்கையை வடகிழக்கு மாநிலங்களில் சிங்கள குடியேற்றத்தை திட்டமிட்டு சிங்கள பௌத்த பேரினவாதம் நடத்துகிறதோ, அதே போல தமிழ்நாட்டில் இந்த அரசு, பாரதிய ஜனதா அரசு திட்டமிட்டு இந்தி குடியேற்றத்தை நடத்துகிறது. இந்தி குடியேற்றத்தை நடத்தும் பொழுது நம்முடைய வேலை வாய்ப்பு பறிவுகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் யாருக்கு கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி 1956 நவம்பர் 1 அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாநிலங்களுக்கான வேலை வாய்ப்பை 90% உறுதிப்படுத்தி, இடஒதுக்கீட்டில் உறுதிப்படுத்தி, கல்வியில் உறுதிப்படுத்தி. நாங்க சொல்லல, புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்கனவே எழுதி கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன? தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு நிலவரம் என்ன? படித்த இளைஞர்கள் நிலவரம் என்ன? இன்ஜினியரிங் காலேஜ் படித்த மாணவர்கள் நிலைமை என்ன? இது 10 ஆண்டுகள் நம்மளை பாடாப்படுத்தியிருக்காங்க. யாரு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொங்கு சதை ஆட்சி, அதிமுக அரசு. எந்த வேலை வாய்ப்பு மக்கள் இல்ல. இன்னைக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க. எல்லாமே இந்தி குடியேற்றத்தை, இந்தி மாநிலத்தை போல தமிழ்நாட்டை மாற்ற துடிக்கிறார்கள். உங்களுக்கு தெரிய, தபால் துறையில கடந்த ஆண்டு ஒரு தேர்வு நடத்தப்பட்டது. அந்த தேர்வில் என்ன மொழியில் எழுத சொன்னாங்க? இந்தியையும் ஆங்கிலத்தில் எழுத சொன்னாங்க. தமிழ்நாடு நமக்கு தமிழ் மொழி தாய்மொழி. என்னுடைய தாய்மொழியை புறக்கணிக்கிறீங்க. சமஸ்கிருதத்துக்கு 616 கோடி ரூபாய் ஒதுக்குற, ஆனா என்னுடைய தாய்மொழிக்கு 6 கோடி ரூபாய் ஒதுக்குற யாரு? மோடி அரசு. அப்ப எவ்வளவு பாரபட்சம் பாக்குறாங்க, பாகுபாடு பாக்குறாங்க. ஏன் இதை நம்ம இன்னைக்கு சொல்றோம்னா, கடந்த காலங்களில் இருந்த ஆட்சி அல்ல இது. இது தமிழ்நாட்டுக்கான ஆட்சி, தமிழர்களுக்கான ஆட்சி, தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கான ஆட்சி. கடந்த காலம் 10 ஆண்டுகளும் நீங்க தமிழர்களுடைய அடையாளத்தை அளித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி சண்பரார் கும்பல் எப்படியெல்லாம் சொன்னாங்க, எப்படியெல்லாம் இந்த தமிழ்நாட்டுடைய அடையாளத்தை வேட்டையாடுகிறார்கள். இன்னைக்கு இருக்கிறாங்க.
இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு மோசமான ஒரு கட்சின்னு நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோக்களை பாத்தீங்கன்னா தெரியும். பாரதிய ஜனதா கட்சி மக்களை பத்தி எந்த கவலையும் இல்ல. பெண்கள் இன்னைக்கு வந்து பாதுகாப்பா இருக்கணும்னா பாரதிய ஜனதா கட்சியை, RSS சம்பரிவார கும்பலை விரட்டி அடிச்சாதான் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும். தமிழ்நாட்டில் வட மாநிலங்கள் மிக மோசமா இருக்குது. தமிழ்நாட்டில் அவருடைய நோக்கம் என்பது நம்முடைய தமிழக உரிமைகளை பறிப்பது, தமிழ்நாட்டுடைய அடையாளங்களை அழிப்பது, தமிழ்நாட்டை வேலை வாய்ப்பை பறிப்பது, இந்திக்காரர்களை கொண்டு வருவது. நாங்கள் கட்டமைச்ச மருத்துவக் கல்லூரி அகலாம் நீட் மூலமா ஏற்கனவே கலைஞர் அவர்கள் கட்டமைச்ச மருத்துவக் கல்லூரி, ஜெயலலிதா அம்மையார் கட்டமைத்த மருத்துவக் கல்லூரி, அதுக்குள்ள பெருந்தலைவர் காமராஜர் கட்டமைத்த மருத்துவக் கல்லூரி. எங்களுடைய பிள்ளைகளுக்கு இங்க மருத்துவக் கல்லூரியில வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இங்க கல்லூரி கட்டுறோம். ஆனா வழக்கறிஞர் வந்து கொண்டு வந்து பிரிக்கிறாங்க. நீட்டுகள் அடிப்படை நீட்டு கொண்டு வருவதற்கு காரணமே இந்திக்காரர்களை பிரிப்பதற்குத்தான், வடக்கிந்தியர்களை பிரிப்பதற்குத்தான். இதெல்லாம் புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அது குறித்து அக்கறை உள்ள கட்சிகள், இந்த கட்சிகள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள், இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னைக்கு இந்த வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும், தமிழர்களை பாதுகாக்க வேண்டும், தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த பகுதியுடைய மக்கள் தமிழக அரசுக்கு அழுத்தமாக நீங்களும் கோரிக்கை வைங்கள். நாங்கள் தெருவில் என்று இந்த கோரிக்கை வைக்கின்றோம். நீங்கள் கடிதங்கள் மூலமாக கோரிக்கை வையுங்கள். இந்த கோரிக்கை நியாயமானது என்று நீங்கள் கோரிக்கை வையுங்கள். தமிழக முதல்வருக்கு, மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அந்த ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும். ஈழத்தமிழர் சிறப்பு முகாம், தடுப்பு முகாம் இருப்பவர்களை விடுதலை செய்ய வேண்டும். மற்ற அத்தனை கோரிக்கைகளை நீங்கள் வைத்தால்தான் தமிழக முதல்வர் காலுக்கு அவர் போய் சேரும். ஆகவே இந்த கோரிக்கையின் நோக்கம், இந்த இரட்டை கோரிக்கை, தமிழக முதல்வர் அவர்களே, நீங்கள் ஒன்றிய அரசு என்று அழுத்தமாக சொல்லுவீர்கள். அந்த ஒன்றிய அரசை நாங்களும் உங்களை பின்தொடர நாங்களும் அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். 161 அடிப்படையில் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் மாநில உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், மாநில அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும், இந்திய குடியேற்றத்தை தடுக்க முடியும், இந்திய குடியேற்றத்தை தடுக்க முடியும். இங்க இருக்கின்ற ஒற்றை இந்தியா என்று கட்டமைக்க முயற்சி செய்த பாரதிய ஜனதா கட்சியுடைய முயற்சியை நாம் தடுக்க முடியும். இது ஒற்றை இந்தியா அல்ல, பல தேசிய இனங்களுடைய தொகுப்பு, பல மொழி பேசக்கூடியவர்களுடைய தொகுப்பு, பல கலாச்சாரங்கள் உள்ள நாடு நாடு. அந்த அடிப்படையில் இந்த ஒன்றியத்தை நாம் பாதுகாப்பதில் தமிழ் தேசிய இனமான தமிழர்களுடைய இந்த அடையாளத்தை பாதுகாக்க வேண்டுமானால் தமிழர்களுடைய அத்தனை உரிமைகளையும் நிலைநாட்ட வேண்டும், தமிழருடைய அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும். அப்படியானால் இந்த சிறைவாசிகளை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். 161 அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்ய, அதை நீங்கள் பயன்படுத்துங்க என்கின்ற அந்த கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் நிறைவு செய்ய. நன்றி, வணக்கம்.